வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். நேற்று டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றாங்க. அதன் தொடர்ச்சியாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் பதவியேற்றாங்க. அதில் எந்த டிஜிபிகளுமே பங்கேற்கல. அது என்ன நமக்கு டிஜிபி பதவி கிடைக்கல, அந்ததான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்களாக வருது சார். உண்மையா சார்? ஒன்றொன்றாக சொல்கிறேன். முதலில் இதுவரை தமிழகத்தில் உச்சநீதிமன்றத்தில் பிரகாஷ் சிங் வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததற்கு பிறகு கருணாநிதியோ ஜெயலலிதாவோ கூட அந்த தீர்ப்பை மீறி நியமனங்களை செய்ததில்லை. அந்த தீர்ப்பை வளைத்து தங்களுக்கு சாதகமாக எப்படி செய்வது என்பதை ஜெயலலிதா செய்திருக்கிறார். அதாவது டிஜிபியாக நியமனம் செய்யப்படுபவருக்கு 2 ஆண்டுகள் பணி உத்தரவாதம் என்று இருந்த அந்த விதியை பயன்படுத்தி திரு ராமானுஜம் அவர்கள் ஓய்வு பெறும் நாள் அன்று அவரை டிஜிபியாக நியமனம் செய்ததால் அவருக்கு தானாகவே 2 ஆண்டுகள் கிடைத்தது. அதைத்தான் இப்போ பின்னாடி மாடிஃபை பண்ணி 6 monthsன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் பல தெளிவுரைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறது. அதன்படி தான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாடு அதை பின்பற்றி சரிவர நியமித்து கொண்டிருந்தது. ஆனால் முதல் முறையாக எந்த காரண காரியமும் இன்றி சில அதிகாரிகள் தங்களின் சுயநலனுக்காக அரசியல் செய்து இதுபோல தகுதியான டிஜிபிகள் 3 பேர் இருக்கும்போது பணியில் மூத்தவர்கள் 8 பேரை விட்டுவிட்டு 9வதாக இருக்கும் திரு வெங்கட்ராமன் அவர்களை பொறுப்பு டிஜிபியாக நியமித்தது என்பது தமிழக காவல்துறை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி என்று துணிச்சலாக கூறலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை இந்த பொறுப்பு டிஜிபியாக இவரை போட்டதன் காரணமாக 6-7 டிஜிபிக்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை அப்படின்ட்டு ஊடகங்களில் செய்தி அந்த செய்தி முழுக்க தவறு. மரபு ரீதியானதெல்லாம் சொன்னாங்க. ஒரு மரபும் கிடையாது. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்குங்க. இது ஆளுநர் மாளிகையில் நடக்கக்கூடிய ஒரு பதவியேற்பு விழா என்றால் எல்லோரும் செல்வார். இப்போ ஒரு தலைமை நீதிபதி புதிதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஒருவர் நியமிக்கப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்போது எல்லா நீதிபதிகளும் செல்வார்கள். ஒரு புதிய அமைச்சரை ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கிறார் என்றால் அது ஆளுநர் மாளிகையில் நடைபெறும். அதுக்கு எல்லாரும் செல்வார்கள். அதுபோல் இது ஒரு பதவி ஏற்பு நிகழ்வு அல்ல. ஒரு அதிகாரி ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆனவுடனே அடுத்த ஒரு அதிகாரிட்ட இந்தாங்க சார் அப்படின்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறார். ஸோ இது ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியே அல்ல. யார் போவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஜிபி அலுவலகம் இருக்கிறது அல்லவா கடற்கரையில், அந்த அலுவலகத்திலேயே இருக்கக்கூடிய அதிகாரிகள் டிஜிபி பதவி இருக்காருன்னு அங்கே போவாங்க. அதற்காக இபி விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய டிஜிபி, தீயணைப்புத்துறையின் டிஜிபியாக இருக்கக்கூடியவர், இந்த ராஜீவ்குமார் நம்பர் 2ல் இருக்கக்கூடியவர் ராஜீவ்குமார் பார்த்திங்கன்னா மாதவரம் பால் பண்ணையில் ஆவின் விஜிலன்ஸோட டிஜிபியாக இருக்கார். அவர் இந்த மாதிரி வரணும்னு ஃபஸ்ட்டு அது மரபே அல்ல. ஸோ இது செய்தியும் அல்ல. இவர் 9வதாக இருக்கிறவர். மேலே இருக்கிற 8 பேர் ஜூனியர் பதவி இருக்கிறத பார்த்துட்டு சூப்பர் பஸ் அப்படின்னு கைத்தட்டுவாங்களா? இன்னொன்று அது மரபும் கிடையாது. இந்த நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்களையும் தாவேகவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்களையும் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். அவர்கள் 2 பேரும் நான் தொடர்ந்து 3 மாதமாக இதை பேசி கொண்டிருப்பதற்கு காரணம் இது ஏதோ காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு நியமனம் என்பது கிடையாது. நம் ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நியமனம். தமிழ்நாடு காவல்துறையின் தலைவர் பதவிக்கான தேர்வு என்பது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழிவகை செய்திருக்கிறது. அந்த வழிகளை, மரபுகளை, உத்தரவுகளை எல்லாம் மீறி நடக்கக்கூடிய இந்த நியமனம் என்பது ஏன் இப்படி விதிகள் வளைக்கப்படுகிறது என்பது நாம் அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரு 8 பேர் மேலே இருக்கிறாங்க. அந்த 8 பேரை விட்டுட்டு 9வது இருக்காலே போட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? நான் திரு வெங்கட்ராமன் அவர்கள் திமுகவினர் தேர்தல் செலவுக்கான பணத்தை எல்லாம் தமிழகம் முழுக்க கடத்துவதற்கு ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நான் இப்போதும் திரு வெங்கட்ராமன் அவர்களை நம்புகிறேன். ஆனால் தகுதி வாய்ந்த ஒரு 3 பேர் இருக்கும்போது அவர்களுடைய உரிமையை மறுப்பதற்கு இவர்கள் யார்? அவங்க இப்போ மேலே இருக்க 8 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா? அந்த 8 பேரும் சார் எங்களுக்கு வேணாம் சார் இந்த பதவின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் தாராளமாக வெங்கட்ராமனை அப்பாயிண்ட் பண்ணுங்க. அவங்க இந்த பதவிக்கு வருவதற்கு தகுதியானவர்கள், அவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனும்போது அவர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. விதிகளை மீறுறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கணும்? அப்போது உங்களுடைய சுயநலனுக்காக நீங்கள் இப்படி விதிகளை மீறுகிறீர்கள். விதிகளை எல்லாம் உங்களை மீற அனுமதித்து விட்டு முதல்வர் உல்லாசமாக சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் என்றால் இது என்ன மாதிரியான ஆட்சி என்பதை இந்த மக்கள் தான் பார்த்து இந்த ஆட்சிக்கு ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும், வழங்குவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் சொன்னது போல் இது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். திரு பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சார பயணத்தின் போது 2 பிரச்சார கூட்டங்களில் இந்த டிஜிபி நியமனம் பற்றி பேசினாரே ஒழிய அதற்கு பிறகு அவர் பேசவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். திரு அருண்ராஜ் அவர்கள் இதுபோல் விதிகளை மீறுவது தவறு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அத்தனை எதிர்க்கட்சிகளும் இதை பேச வேண்டும், பேசியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது ஏதோ அதிகாரிகளோட பிரச்சனைன்ட்டு ஒதுங்கி செல்லக்கூடாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும்
கடுமையாக இதை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும். அப்போது தான் இந்த அதிகாரிகளுக்கு பயம் வரும், எல்லாரும் கவனிக்கிறாங்க அப்படின்ற அச்சம் வரும். இது எல்லாவற்றுக்கும் மேல் நீதிமன்றத்தில் பொய் சொல்லிட்டு தானே இந்த அப்பாயின்மெண்ட்டை பண்ணுறாங்க. அப்போது நீதிமன்றத்திலலாம் பொய் சொல்லிவிட்டு இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டை பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லவா? அப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. இதை அத்தனை எதிர்க்கட்சிகளும் கையில் எடுத்து பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சார் இன்னொன்று சார், நீங்களே சொன்னீங்க இப்போ வெங்கட்ராமன் அவர்கள் வந்துட்டு இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் சார் அவரை இது பொறுப்பு டிஜிபி அவர்களாக நியமிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இது நல்ல கேள்வி. வெங்கட்ராமன் இதுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் வெங்கட்ராமனை போட்டாலும் போடுவோமே தவிர மேலே இருக்கிற 3 பேரை எங்களுக்கு பிடிக்காது. சீமா அகர்வாலை பிடிக்காது, ராஜீவ்குமாரை பிடிக்காது, சந்தீப் ராய் ராத்தோரை பிடிக்கவே பிடிக்காது. சரி, அவர்களை பிடிக்காம அதுக்கு பதிலாக அபய்குமார் சிங்கை போடலான்னா நீங்கள் எல்லாம் பேசி ஒப்பாரி வச்சு கெடுத்து விட்டுட்டீங்க இதை. ஸோ அதற்கு பதிலாக வெங்கட்ராமனை போட்டாலும் போடுவோம், அந்த தகுதியான அந்த 3 பேரை போட மாட்டோம். இதுக்கு ஏன் உங்களை போடலைன்னா அவங்க 3 பேரும் வரவே கூடாது. சீமா அகர்வால் வரவே கூடாது, ராஜீவ்குமார் வரக்கூடாது, ராத்தோர் இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, ஊனமாஞ்சேரியை விட்டு வெளில வரக்கூடாது. இவ்வளவு தான் நோக்கம். இதுக்கு தான் இவ்வளவு விதிமீறல்கள் எல்லாம் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறாங்க. சார் இன்னொன்று சார், நேற்று நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன், சங்கர் ஜிவார் அவர்கள் வந்துட்டு ஒரு எதுவுமே அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அவர்கள் நேற்று காரில் எப்பயும் அந்த கயிறை கட்டி இழுக்கிறது மரபு, அதை கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உள்ளத்தோடு சொல்லியிருக்காரு சார். அவரை போய் இப்படி சொல்லிட்டீங்களே சார். அது ஒரு நல்ல பண்பு, நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறத. இது ஒரு அடிமை புத்தி அப்படின்ட்டு சொல்லலாம். அது என்னென்னா, அந்த டிஜிபியாக இருந்து ஓய்வு பெறுகிறவர்களை அந்த கடைசி நாளில் அந்த டிஜிபிக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் என்ன செய்வார்கள் என்றால், அந்த டிஜிபியை காரில் அமர வைத்து விட்டு ஒரு 100 மீட்டருக்கு அந்த அவரோடு பணியாற்றியவர்கள்லாம் அந்த கயிறு போட்டு அந்த காரை இழுப்பாங்க. இது ஒரு மரியாதை. உண்மையிலே அசிங்கமாக இருக்குது இல்லையா? கூட வேலை செய்கிறவனா கயிறு கட்டி என்னமோ என்ன இது தேரில் என்ன சாமியா நீ? அது எப்பயோ எடுத்துகிட்டு வந்த ரூல்ஸ், ஒரு மரபு, ரூல்ஸில் மரபு, அதை மரபு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரு ஜிவால் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது நல்ல விஷயம். கயிறுலாம் கட்டிட்டு அப்புறம் கட்டிட்டாங்க, எல்லாம் வேணாம்ப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டாங்க. அது நல்ல மரபு. அதுக்காக அவர் நல்ல வேலை செஞ்சார்லாம் சொல்ல முடியாது. உண்மை தான். இருக்கிறதுலே ஒரு மொக்க டிஜிபின்னா அது சங்கர் ஜிவால் தான், திருப்பின்னு சொல்லுவேன். சார் இதே மாதிரி சார் மாநில அரசு விதிகளில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க சார். அதாவது இந்த அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் நாளைக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை செய்யக்கூடாது அப்படின்னு புதிய திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க சார். ஏன் சார் அந்த திருத்தம் கொண்டு வந்தாங்க? பொதுவாக பார்த்தால் இது ஒரு நல்ல திட்டம் போல தோன்றும். இது அரசு ஊழியர்கள் நீண்ட நாளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. திமுக அரசு இதை தேர்தல் அறிக்கையிலும் வைத்திருந்தது. இதற்கு முன்பும் இப்போ இது போன்ற விதிகள் எல்லாம் இருக்கின்றன. என்னென்னா, 35 வருஷம் 40 வருஷம் ஒருத்தன் சர்வீஸ் பண்ணுறான், ஏதாவது ஒரு சின்ன சார்ஜஸ் பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிற தேதியில் அவரை சஸ்பெண்ட் பண்ணால் அது அவருக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது. ஆனால் இந்த அரசு நேற்று இதற்கான விதிகளை திருத்தி 2 நாட்களுக்கு முன்பு இதை வெளியிட்டதற்கு ஒரு முக்கியமான உள்நோக்கம் இருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறையில் சிலைகள் காணா போனது தொடர்பாக, கோவில்களில் நிதிமுறைகேடுகள் நடந்தது தொடர்பாக சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் இந்து சமய அறநிலைத்துறையின் இணை ஆணையராக இருந்த திருமகள் அவர்கள். இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஒரு சிலை காணப்போன வழக்கில் இவர்கள் கைதும் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு நிறைய நிதிமுறைகேடுகள் எல்லாம் இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் திருமகள் மீது இது போக கிரிமினல் கேஸ் திருமகள் மேலே பெண்டிங்காக இருக்குது. சார்ஜஸ், டிபார்ட்மெண்ட் என்கொயரியும் சார்ஜஸும் பெண்டிங்காக இருக்குது. இந்த திருமகளுக்காகவே இந்த விதிகள் திருத்தப்பட்டிருக்கின்றன. இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையராக இருக்கக்கூடிய திரு மணிவாசகம் IAS அவர்கள் இந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இந்த அம்மா முன்னாடியே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன் இவர் இதுவரை சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை என்றால், சேகர்பாபு கொள்ளையடிப்பதற்கு துணையாக இருந்தவர் தான் இந்த திருமகள். சேகர்பாபு தலைமைச் செயலர் முருகானந்தத்திடம் பேசி, முருகானந்தம் இவரை பணி ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விதிகளில் திருத்தம் கொண்டு வருகிறார். விதி திருத்தம் வந்தது முருகானந்தத்தோட வேலை. இந்த விதியில் திருத்தம்லாம் பண்ணி நேற்று சேகர்பாபு தலைமையில் திருமகளுக்கு பிரிவு உபச்சார விழா. துறை ரீதியாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை, கிரிமினல் வழக்கை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை அந்த துறையின் அமைச்சரை அவர் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் 4 வருஷமாக தேங்காய் மூடி கொள்ளடிக்கிறதுக்கு சேகர்பாபுக்கு உதவினார் என்ற காரணத்திற்காக சேகர்பாபு தலைமைச் செயலர் முருகானந்தத்திடம் பேசி, முருகானந்தம் இதற்காக விதிகளில் திருத்தம் கொண்டு வந்து எங்கேயாவது நடக்குமா பார்த்து? ஒரு அதிகாரிக்காக கொண்டு வரப்பட்ட திருத்தம். இவங்க எல்லா அரசு ஊழியர்களின் நலனையும் மனதில் வைத்து இதை செய்தால் நானும் வாழ்த்திருப்பேன். ஆனால் திருமகளுக்காக கொண்டு வரப்பட்ட திருத்தம் அது. முருகானந்தம் இந்த திருத்தத்தை கொண்டு வந்து நேற்று பிரிவு உபச்சார விழாலாம் நடந்து சந்தோஷமாக திருமகள் ஓய்வு பெற்று விட்டார். சார் ஒருவருக்காண்டி ஒரு அரசு இயந்திரமே அவருக்காண்டி செயல்படுதுன்னா அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க?
அதனால தான் இது மோசமான நிர்வாகம்னு சொல்கிறேன். இது போல் பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக மருத்துவக் கல்வி இயக்குனரின் பதவி காலியானது. அந்த மருத்துவக் கல்வி இயக்குனர் பதவிக்கு தகுதியான மருத்துவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த பட்டியலில் ஒரு 6 பேர் இருக்கிறார்கள். அந்த 6 பேரில் 3 பேர் மீது குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கின்றன. முதல்வரின் செயலாளராக இருக்கக்கூடிய திரு உமாநாத் ஐஏஎஸ் அவர்கள் அவருக்கு வேண்டிய ஒருவரை மருத்துவக் கல்வி இயக்குனராக நியமிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு வேண்டிய அந்த ஒருவர் மீது துறை ரீதியான குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கின்றன. துறை ரீதியான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்பவரை மருத்துவக் கல்வி இயக்குனராக நியமிக்க முடியுமா? முடியாது. ஸோ அவருக்கு வேண்டியவரை நியமிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணியை காலியாகவே வச்சிருந்து இப்போது பொறுப்பு டிஜிபி போட்ட மாதிரி பொறுப்பு மருத்துவக் கல்வி இயக்குனர் ஒருவரை போட்டு அதற்கு பிறகு குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருந்த ஒருவரையே மருத்துவக் கல்வி இயக்குனராக நியமித்து விட்டார்கள். அவர் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், டாக்டர் சங்குமணி. அவர் ஓய்வு பெற்று 3 மாதங்கள் ஆகிறது. 3 மாதமாக இப்போதும் மருத்துவக் கல்வி இயக்குனர் பதவி இன்றும் காலியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்காக பஞ்சம், டீனுக்காக பஞ்சம். சங்குமணி ரிட்டையர் ஆக போகிறாருன்றது அவர் சர்வீஸில் சேர்ந்த அன்றைக்கே தெரிஞ்ச ஒரு தேதி இல்லையா? பேனலை போட்டு அப்பாயின்ட் பண்ண வேண்டியதானே. இந்த மருத்துவக் கல்வி இயக்குனர் பதவி என்பது எந்த அளவுக்கு முக்கியமான பதவி என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அத்தனையும் இந்த மருத்துவக் கல்வி இயக்குனர் கீழே வரும். அந்த மெடிக்கல் காலேஜஸோடு சேர்த்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸோட நிர்வாகமும் இவருக்கு கீழே தான் வரும். இப்படிப்பட்ட முக்கியமான பதவியை காலியாக வச்சுருந்தா அப்புறம் ஆர்ட் பேஷண்ட்டு க்யூவில் தான் நிற்பான். இந்த அமைச்சருக்கு துறையை பற்றி துளியும் நாலேஜ் இல்லை. செக்ரட்டரி பணிக்கு வரணுடனே அமைச்சருக்கு பதிலாக உமாநாத் தான் இந்த துறையை 4.5 ஆண்டுகளாக கவனித்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார். இந்த உமாநாத் யார் என்றால், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷனில் கடந்த ஆட்சி காலத்தில் டாக்டர் சி விஜயபாஸ்கரோடு சேர்ந்து கொள்ளையடித்த அதே உமாநாத் தான் இப்போது முதல்வரின் செயலராக இருந்து இப்போது மருத்துவத்துறையை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி தனிநபர்களுக்காகவே நடக்கும் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். சார் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, ஏன் அதிகாரிகளை லாஸ்ட் நாளில் பணிக்காலம் முடியுது அவருக்கு, ஏன் சார் லாஸ்ட் நாளில் அவங்கள இடைநீக்கம் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும்? லாஸ்ட் நாளில் இடைநீக்கம் பண்ணலைன்னா அவருக்கு பென்ஷனை கொடுக்கணும். பென்ஷனை கொடுத்தா அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எப்படி எடுப்பீங்க? இப்போ லாஸ்ட் நாள் நீ 35 வருஷம் சர்வீஸ் ஆகிட்டு இன்றைக்கி ரிட்டையர் ஆகிறன்னா உனக்கு மாதம் ஒரு 50,000 ரூபாய் பென்ஷன் வருது. பென்ஷனு அந்த கிராஜுவிட்டி பணம்லாம் நீ வாங்கிட்டு போயிட்டேன்னா உன் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கிறது? உங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து முடித்த பிறகு தண்டனையாகவே உன்னோட பென்ஷனில் 1000 ரூபாயை கட் பண்ணணும் அல்லது கிராஜுவிட்டியில் 50% கட் பண்ணணுன்ற தண்டனை வழங்குவதாக இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே அந்த பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? அதனால் தான் ஓய்வு பெறும் நாளில் இவரை வைக்கக்கூடாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணி ப்ரொவிஷனில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வச்சு அந்த குற்றச்சாட்டுகள் முடியும் வரை நிலுவையில் வைத்திருப்பார்கள். சார், இந்த துப்புரவு பணியாளருக்கு போராட்டம் நடத்தினாங்க, எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும், நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த NULM ஸ்கீமில் நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம், அதே சம்பளத்தை எங்களுக்கு மறுபடியும் ராம்கி நிறுவனத்தில் எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வேறு வழக்கு வந்துச்சு. நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதவே கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சார், இதில் அந்த போராட்டம் பண்ணாங்களா சார், அந்த ஊழியர்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஏதோ சைன் வாங்கிட்டு ஏதோ ஏமாற்றம் தான் எனக்கு செய்தி வந்திருக்கே சார். இது போன்ற ஒரு குரூர மனம் படைத்த அரசு இருக்குமான்றது எனக்கு தெரியலப்பா. அது தொழிலாளிங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்துனாங்கன்றதை நம்ம பார்த்தோம். 14 நாள் போராட்டம் நடத்தி போலீஸை விட்டு அடித்து தூக்கி போட்டு கொண்டு போய் எங்கேயோ கண்ட இடத்துல இறக்கி விட்டு அவர்கள் திக்கு தெரியாமல் நிற்கிறார்கள் என்று பார்த்தோம். இந்த 1 மாதம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணதுனால சம்பளம் கிடையாதுன்றது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், ரைட்டா? ஸ்ட்ரைக் பண்ண பீரியடுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நியூஸை பரப்பி விட்றாங்க, சரியா? பரவணுன்னே இந்த ஏழை ஜனங்க என்ன பண்ணும்? சம்பளம் கிடைக்குதுன்னு போகத்தான் சார் செய்யும். 1 மாதம் வேலை செய்யாமல் இருக்கு இந்த பீரியடுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ஜனமும் போகுது. போன உடனே டப்புன்னு கையெழுத்து போடுன்னு சொல்கிறது. படிக்காத ஜனங்க கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்டுட்டு ஆர்டர் ஏதோ கையில் கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு படிக்க தெரியாது, ஏதோ இங்கிலீஷில் இருக்கோ தமிழில் இருக்கோ ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா பசங்க படிச்சிருக்கோம்ல, அதை போய் பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு வந்த சம்பளத்தோட கம்மியாக வாங்கிட்டு இருக்கேன், என்னப்பா சொல்கிறேன்? இல்லை எங்களுக்கு 1 மாதம் சம்பளத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இல்லைன்னா அதெல்லாம் இல்லை, உனக்கு போன ஏற்கனவே வாங்கின சம்பளத்தோட கம்மி. அரசு நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச ஒரு நாள் ஊதியம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு 761. அவர்கள் ஏற்கனவே வாங்கி கொண்டிருந்த இந்த NULM ஸ்கீமில் வாங்கிட்டு இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு 753. இவர்களுக்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இவர்களுடைய ஊதியம் 565. இந்த 565ல் PF ESI இனிமேல் தான் பிடிப்பாங்க. நீதிமன்றத்தில் நாங்கள் 761 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த அரசு தானே இந்த அரசு. படிக்காத ஏழை ஜனங்கக்கிட்ட இப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறீங்களே, இதெல்லாம் யாருக்காக என்று பார்த்தால் அரசுக்கு கூட இந்த செலவினம் மிச்சமாகவில்லை. ராம்கி நிறுவனத்திற்காக இதை மாநகராட்சி அதிகாரிகள் தானே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்டு இதில் போய் கையெழுத்து போட்ட பல பேர் என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியலங்க.
நாங்கள் ஏற்கனவே ஒரு 753 ரூபா வாங்கிட்டு இருந்தோம். அதிலேயே வந்து பிஎஃப்இஎஸ்சி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு மொத்த சம்பளமே கிராஸ் பேயே வந்து ஒரு நாளைக்கு 565 ரூபான்னு சொன்னால் நாங்கள் எப்படி பிழைக்கிறது? பல பேர் கையெழுத்து போட்டாங்கப்பா, என்னன்னே தெரியாமல். இப்படி தான் ஏமாத்துறது, தெரியுதா? ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு, சரி இப்போ என்ன பண்ணலாம், சங்கம் அடுத்து என்ன கட்டணம் என்ன செய்யலாம் என்று சங்கம் வலியுறுத்தும் என்று இவர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இல்லை அந்த கவர்மெண்ட்டில் நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த ஸ்ட்ரைக் பண்ண பீரியடுக்கெல்லாம் ஒரு மாதம் சம்பளம் தராங்களான்னு சொன்னோன்னு போய் எல்லாம் பட்டுன்னு கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. அதாவது 16,000 ரூபாய் வரும், முதல்ல நாங்கள் 24,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு இடைப்பட்ட காசு தான் வந்து இஎஸ்ஐபிஎஃபாக பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ அந்த 16,000 ரூபாயிலையும் இஎஸ்ஐபிஎஃப் பிடிக்க போகிறாங்க, அதுவும் குறைய போகுது. ஆமாம், இது வரைக்கும் 850 பேர் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கிட்டாங்க. இது என்ன ஆகுன்னா, இனிமேல் போராட்டம்லாம் நடத்தவே முடியாது. 2000 பேர் போனாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, இதில் 850 பேர் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவனுக்கு இன்றைக்கி வயிற்று பொழப்புக்கு ஏதோ ஒன்று வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் கந்து வட்டி, நமக்கு தான் பேங்க்கில் எல்லாம் லோன் தருவாங்க, இவங்க எல்லாம் இந்த கந்து வட்டி இது மாதிரி இந்த இவர்களை தேடி சென்று சிறு கடன் கொடுப்பாங்களே, இந்த மாதிரி கடன் வாங்கியிருப்பாங்க. சாப்பிடணும். நிறைய பேர் பார்த்தா சிங்கிள் மதர்ஸ், அதில் பார்த்தோம், கணவர்கள் இந்த குடிக்கு அடிமையாகி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. சாப்பிடணும். இன்னொன்று, உங்கள் கூட நேற்று வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தவன் இன்றைக்கி வேலைக்கு போய் ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறான். இன்னொன்று, அவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் அந்த ஊக்கத்தொகை தரதா நீங்கள் சொல்லிட்டு இருந்தோம்ல, 3000 ரூபாய் 4000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அவங்க அதை வேறு வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ நாள் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இல்லை நம்ம போராடலான்ட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியும் உங்களால்? இப்படி ஒரு குரூரமான கவர்மெண்ட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அப்படியே ஒரு வேளை போராட்டம்னு சொல்லி திரும்ப நீதிமன்றத்தெல்லாம் ஒரு வேளை அணுகுனா சார், சைன் போட்டுட்டாங்கன்னு அந்த கேஸை போட்டு எதையாவது இழுத்துட்டு இருப்பாங்க. வேலை கிடையாது போன்றுவாம்மா. அதில் இந்த சைனில் வந்து நீ இந்த மாதிரி ஒரு நாள் வராமல் இருந்த, 2 நாள் தொடர்ந்து வராமல் இருந்தா, இன்னொன்று, உங்களை எந்த வேலை வேண்டுமானாலும் வாங்கலாம், எந்த மண்டலத்தில் வேண்டுமானாலும் உங்களை பணியமர்த்தலாம் அப்படின்னு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டரில் கண்டிஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த வார்டுக்கு போகிறேன்னா டெய்லி இந்த ஒரு தெருவை தான் நான் டெய்லியும் பெருக்குவேன். இப்போ எந்த தெருவை பெருக்க வேண்டியது எனக்கு தெரியாது. சார் இன்னொன்று சார், நீதிமன்றத்தில் வேற இவங்க வந்துட்டு இந்த 460 நாளுக்கிட்ட சம்திங் வேலை பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு அரசு பணி வந்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீதிமன்றத்தை நாட்டிருக்காங்க. இப்போ அதுவும் கிடைக்காதுல்ல சார், சைன் பண்ணிட்டாங்களா சார்? அதுதான் 2 பேரையும் சேர்ந்து முடிஞ்சு போச்சே, உங்கள் கேஸே போச்சே. நான் இங்கே தொடர்ந்து தற்காலிக பணியாளராக நான் இத்தனை ஆண்டுகள் பணியாற்றிருக்கிறேன்ற அடிப்படையில் தானே நீங்கள் நீதிமன்றத்தை அணுகிறீங்க. இப்போது நீங்கள் அந்த வேலையை உங்களுக்கு இல்லைன்றப்போ எந்த முகாந்திரத்தில் நீங்கள் வழக்கு தொடுக்கிறீங்க? போச்சு அது. அது மட்டும் அல்லாமல் இந்த ராம்கே நிறுவனத்தில் நேரு சேகர்பாபு தவிர்த்து உதயநிதிக்கும் இதில் பங்கு இருக்கிறது என்று தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராம்கே நிறுவனத்திற்கு ஆதரவாக இவ்வளவு முனைப்பாக நிர்வாகம் வேலை செய்வதற்கு காரணம், இப்படி மோசடிகளை எல்லாம் ஈடுபடுவதற்கு காரணம், சின்னவர் ஆதரவு பெற்ற நிறுவனம் இது. ராம்கே நிறுவனத்தோடு மாநகராட்சி ஒப்பந்தம் 8 வருடங்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதில் நமது அன்பு தம்பி ரத்தீஷின் பங்கும் இருக்கிறது என்று தகவல்கள் இப்போது வந்திருக்கின்றன. என்னங்க நீங்கள் வெறுமனே சேகர்பாபு நேரு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, டெப்டி சிஎம் விட்டீங்க. அதனால தான் அவர் ஏன் வந்து சேகர்பாபு இவ்வளோ முனைப்பாக இருக்காருன்றது தெரியுதா உங்களுக்கு? டெப்டி சிஎம்க்கு இதில் ரோல் இருக்குங்கிறார்கள். யாருக்கு ரோல் இருந்தால் என்ன, இந்த தொழிலாளிங்க வயிற்றில் அடிக்கிறதுக்கு துணை போனீங்கன்னா இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஆனாங்க சார், இப்போ எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பரவிட்டுருக்கு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி போனார் இல்லையா, அங்கே போயிட்டு புறாவுக்கு பொறி போட்டுட்ருக்காரு. பாருங்க, மக்களுக்காக மட்டும் இருக்கிற முதல்வர் இல்லை, விலங்குகளுக்காக பறவைகளுக்காகவும் கைண்ட்னஸோடு இருக்கக்கூடியவர். ஏம்மா, நான் ஏதோ முதலீடுகளை இருக்கிறதுக்கு போகிறேன்னா புறாவுக்கு பொறி போடுறதுக்காக நம்ம துட்டை செலவு பண்ணிட்டு இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணிவிட்டு கூட ஒரு 10-12 பேர் வரை கூட்டிக்கிட்டு அங்கே போயிருக்கிறாரு. நான் கேட்குறேன், இங்கேயே போனான்னா திருவள்ளிக்கணியில் பார்த்தசாரதி கோவிலுக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட புறா இருக்குதுமா. சுற்றி இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் நிறைய புறா இருக்காதுப்பா. சுண்டல் நல்லா ஊற வச்சு போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தின்னுட்டு போகுது. இது ஏன் நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து தமிழ் புறாக்களின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, ஜெர்மன் புறாக்களுக்கு தான் நீங்கள் தீனி போடுவீர்களா? இது புறாவுக்கு தீனி போடுறது தான் அங்கே போனீங்களா? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா போய் 2 நாள் ஆகுதா? இது வரைக்கும் ஒரு முதலீட்டாளர் சந்திப்பு நடந்துச்சாப்பா? நேற்று முதல்வரே சில புகைப்படங்களே வெளியிட்டிருக்கிறார். இந்த நம்ம அப்பார்ட்மெண்ட் ஓனருங்க மீட்டிங் நடக்கும்ல, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சு சண்டை போட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு ஹால் மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும்னு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. முன்னாடி யார் உட்காந்துருக்குதுன்னு பார்த்தா அன்னியார் துர்கா, டிஆர்பி ராஜா, நம்ம ஜேர்னலிஸ்ட் லக்ஷ்மி சுப்பிரமணியம். இவங்ககிட்ட இங்கேயே சொல்லாமே முதலீடு பண்ணுங்கன்னு. அன்னியே வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த அவங்க பேரில் இருக்கிற அந்த காருகிற விற்று ஒரு முதலீடு பண்ணி, ஏற்கனவே அன்னியார் முதலீடு செய்து தான் அந்த மினரல் வாட்டர் கம்பெனி வைத்திருக்கிறார்.
அவங்கள போய் ஜெர்மனியில் கூட்டிகிட்டு போய் எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க? இங்கே சொல்லியிருந்தாலே முதலீடு பண்ணியிருப்பாங்களே. லக்ஷ்மி சுப்பிரமணியம் மாச சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 கட்டுரை எழுத சொன்னால் எழுதுவாங்க. அவங்கக்கிட்ட போய் முதலீடு பண்ணுங்கன்ற. டிஆர்பி ராஜா பண்ணுவார். அவருக்கும் நீங்கள் வந்து பரந்தூர் விமான நிலையம் கட்டினால்தான் முதலீடு செய்யும் அளவுக்கு அவர் வளர்வார். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்து விட்டிங்கன்னா அவர் துட்டும் போச்சு. ஸோ நம்மளெல்லாம் எவ்வளோ பைத்தியக்காரங்க ஆக்குறாங்க தெரியுதா? வந்து அதுவும் அந்த ஒரு ட்வீட் பண்ணியிருக்க வாசகத்தை பார்த்தீங்கன்னா, சிறு தொழிலாவது தொடங்குங்கள் தமிழ்நாட்டில்னு. வெளிநாட்டு முதலீட்டாளர் எப்படியா வந்து சிறு தொழில் தொடங்குவான்? யோசிச்சு பாரு. சிறு தொழில் யாருக்கு? இங்கே இருக்கக்கூடிய சிறு முதலாளிகளுக்கு, சிறு வணிகர்களுக்கு. ஒரு சின்ன லேத்து பற்ற வச்சிருக்கான்னா அவனும் தொழிலதிபர் தான், அவனும் முதலீடு செய்கிறான். ஒரு 3 பேருக்கு வேலை கொடுப்பான். இதே சார் ஜெர்மனியில் போய் சொல்றீங்க. அதைத்தான் கேட்குறேன். ஜெர்மனியிலேருந்து சிறு தொழில் செய்பவர்கள் எப்படி முதலீடு செய்வார்கள்? அவன் அந்த ஊரில் தான் சிறு தொழில் பண்ணுவான். ஆமாம், சிறு தொழில் பண்ணுறவனால எப்படிமா இங்கேருந்து கடந்து வந்து ஐரோப்பாவில் இருக்கிறவன் எப்படிமா ஆசியாவுக்கு வந்து சிறு தொழிலில் முதலீடு பண்ணுவான்? நம்மளெல்லாம் எவ்வளோ முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? அங்கே போய் டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா ஆ, சார். கவனிச்சியா? புறாவுக்கு பொறி போடுறது, சின்ன பசங்களை விட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது. அந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்த பிறகு சொல்லுவாங்க, நீ யார் முன்னாடி அரங்கேற்றம் பண்ண தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாடி உன்னோட பரதநாட்டிய அரங்கேற்றம் நடந்துச்சு. எவ்வளோ முட்டாளாக்குறாங்க தெரியுதா? எதுக்கு ஜெர்மனிக்கு போனாங்கன்றது யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. இங்கேருந்து இதில் வந்து இது உலகத்தில் யாரும் பார்க்காத ஒரு சுற்றுப்பயணம் போல் ஜேர்னலிஸ்ட்டுங்களை வேறு கூப்பிட்டு போகிறாங்க கூட. இங்கேயே ஒரு பேசி கிழிச்சிடுவார், பேட்டி அடித்து சொல்லின் செல்வர். இதில் ஜெர்மனிக்கு வேறு போய் பேட்டி கொடுக்கறதுக்கு போகிறாரு. இது மாதிரி ஒரு மோசமான கரகாட்ட கோஷ்டியை தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததில்ல, இனி பார்க்கவே கூடாது. நல்லா தெரியுது, முதலீடுலாம் 10 பைசா வரப்போகிறதுல நல்லா தெரியுது. அமெரிக்கா இன்னைக்கு இப்படி வரி விதிப்பு விதித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐரோப்பாவிலிருந்து மட்டும் எப்படி இங்கே முதலீடு செய்வார்கள்? பிரதமர் போய் ஐரோப்பாவில் உள்ள சில நாடுகளோடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணுறார். அதுவே ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாடுகளோடும் நம்மளால் கையெழுத்திட முடியவில்லை. இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளின் காரணமாக உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது எந்த வெளிநாட்டு நிறுவனம் வந்து இங்கே அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் வந்து முதலீடு செய்யும்? சாத்தியமா? இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனால் தான் அதை பற்றி சிந்திப்பாங்கன்னு. இன்னொன்று, நீ வந்து இப்போ ஒரு 300 கோடி முதலீடு செய்கிறேன்ட்டு ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் 300 கோடி முதலீடு செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா, நம்மளை முதலீடு செய்ய கூப்பிட்றவர் இன்னும் எவ்வளோ நாள் பதவியில் இருப்பாருன்னு யோசிப்பே மாட்டியா? இன்றைக்கி முதலீடு செய்யலான்ட்டு முடிவெடுத்தாலும் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு ஆக்சுவல் முதலீடு வரும்போது தேர்தல் வந்துடும். கரெக்டாக? யார் முதலீடு பண்ணுவாப்பா? திரும்ப திராவிட மாடல் ஆட்சியே வரும்ன்றது அவங்களோட நம்பிக்கை. அது ஐஸ்கிரீம் அதிகாரி அப்படி நினச்சிருக்கிறாரு. 2040 வரைக்கும் ஆட்சி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் முதலீட்டாளர்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்கம்மா. இல்லைன்னா ஏன் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாமா வேணாமான்னு இங்கே ஒரு கன்சல்டண்ட்டை அப்பாயின்ட் பண்ணுவாங்களா? கன்சல்டன்ட் விசாரிச்சுட்டு சொல்லுவானா மாட்டானா? சார் தர மாட்டாங்க சார், மொத்த கூட்டணி இங்கே காலியாக போகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி எப்படி முதலீடு செஞ்சுருவாங்க? இன்னும் இந்த கரகாட்ட கோஷ்டி நம்மளெல்லாம் முட்டாளாவே நம்பிக்கிட்டு இருக்கு பார்த்தியா? சென்னை ஏர்போர்ட்டில் கோட்டு, ஜெர்மனியில் போய் வேட்டி சட்டை. கவனிச்சியா? கேட்டேன் நான். 15 நாளாக சிஎம்க்கு வீட்டில் வேலை, டிசைனாக இந்த காஸ்டியூமை போட்டு எப்படி இருக்குன்னு குடும்பத்தில் இருக்கவங்கலாம் கேட்குறது தான். இதான் பண்ணிட்டு இருந்திருக்காரு வீட்டில். 15 நாளாக ரிஹர்சலாம். புறாவுக்கு பொறி போடுறதுமா சார்? எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்போ அந்த புறாவுக்கு பொறி போடும்போது போடுற காஸ்டியூமை ரிஹர்சல் பண்ணி பார்த்துருக்காங்க. ட்ரெஸ் ரிஹர்சல் ஒழிச்சு கட்டணும் பாவீங்களே விடு. இங்கே தமிழ்நாட்டிலே இங்கே இருக்க தொழிலே ரொம்ப நலிவடைஞ்சு கிடக்கு. அதை மேம்படுத்தாமல் இவர் ஜெர்மனிக்கு போயிட்டாரு சார். ஆமாப்பா. இன்றைக்கி இந்த நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசினோமே, இந்த ட்ரம்ப்பு அவர்களோட இந்த 50% வரி விதிப்பின் காரணமாக திருப்பூரில் தோல் தொழிலில் மட்டும் 75,000 பேர் வேலையில் இருப்பார்கள். திருப்பூரில் லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை இழப்பார்கள். இன்னொன்று, நேற்று இவங்க கனிமொழி அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள், தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று கொண்டிருந்த இறால் ஏற்றுமதி அந்த ஸ்டாக்கு நடுக்கடலில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. கொண்டு வரதான்ட்டாங்களாம், இங்கேருந்து கிளம்பிடுச்சு. இன்றைக்கி இது வந்து என்னைக்கு இந்த சரக்கு இறங்குதோ அன்னைக்கு 50% டேக்ஸ். நீ அங்கே ஏற்றும் போது 50% இல்லை, இன்றைக்கி 50% டேக்ஸ் எடுத்துன்னு போ பஸ்ன்ட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான்? இப்போ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கோடவுனில் பேக் பண்ணி ஒரு கண்ட்ரிக்குன்னு அட்ரஸ் பண்ண கன்சைன்மெண்ட்டு, அதுவும் பெரிஷபிள் குட்டு இறால், இது அப்படியே இன்னொரு நாடு வாங்கிக்குவானா? இறங்கி உள்ளூர் மார்க்கெட்டில் தான் விற்கணும் அது. அப்போ எவ்வளோ பேர் இன்றைக்கி பாதிக்கப்படுவான்? இவங்களுக்கு ஒரு வழி பண்ணுறதுக்கு காணாம். போய் புறாவுக்கு பொறி போட்டுனுக்கிறாரியா? இதுக்கு விஜய் அவர்கள் பரவாயில்ல போல சார். 50% இதுக்கு எதிராக வந்துட்டு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. ட்ரம்ப்போட வரி விதிப்பு என்றைக்கு இப்போ அமலுக்கு வந்துச்சு? தெரிஞ்சு ஒரு 4 நாள் இருக்கும். நம்ம பேசிய 4 நாள் இருக்கும் சார். என்றைக்கு அறிக்கை விட்டார் விஜய்? நேற்று. இந்த 4 நாளைக்கு முன்னாடிலாம் அறிக்கை விடணுன்ட்டு தோணலையா உங்களுக்கு? சார் என்னைக்கு விட்டா என்ன சார்? அறிக்கை தானே சார். இருக்கட்டும்ப்பா.
இல்லை கரெக்டு தான். இல்லை ஒன்றும் சொல்கிறது தப்பு இல்லை. ஒரு விஷயம், ஒரு அரசியல்வாதி எல்லா விஷயங்களுக்கும் அறிக்கை விட வேண்டும், எல்லா விவகாரங்களையும் உற்று நோக்க வேண்டும் அப்படின்றத நான் வரவேற்கிறேன். ஆனால் ஒரு அரசியல்வாதி எப்போதும் எதில் கவனம் வைக்க வேண்டும் என்றால், எந்த விஷயம் நமக்கு வாக்குகளை வாங்கி தரும், எந்த விஷயம் மக்களின் கவனத்தை நம்மீது ஈர்க்கும், அந்த இஷ்யூவை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். போலீஸை திட்டுனேன்னா மொத்த ஜனங்களும் ரசிப்பாங்க, புரியுதா? ஆளுங்கட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துனீங்கன்னா மொத்த ஜனங்களும் ரசிப்பாங்க. அதுவும் தேர்தல் நெருங்க விஜய் அவர்கள் அறிக்கை விட்ட இந்த 50% வரி விதிப்பு என்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருந்தாலும் இது ஒட்டுமொத்தமாக வெகுஜன மக்களை கவராது. ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். நம்ம இன்றைக்கி விவாதித்தோம். நாமளே ஏன் இந்த தேசிய விஷயங்கள்லாம் தொடரலைன்னா, தமிழ்நாடு சம்மந்தமான விவகாரங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும்னு ஒரு ஊடகம் நடத்தக்கூடிய நாம் இப்படி இருக்கிறோம். பேரில் தமிழக வெற்றி கழகம் என்று வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏன் அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்று நீங்கள் அறிக்கை விட்டுறீங்க? அதுவும் திருப்பூரில் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல சார், பாதிக்கப்பட்டுட்டுமா? அதுவும் 4 நாள் கழித்து. இது வெகுஜன மக்களை கவராது. நீங்கள் அன்றைக்கி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதற்கு பதிலாக கிட்னி விவகாரத்தை கையில் எடுத்து அறிக்கை விட்டிருந்தால் இது ஒட்டுமொத்த மக்களையும் கவர்ந்திருக்கும். பாமரனை கவரும், புரியுதா? கிட்னியை திருடுறாங்கப்பானா எல்லாருக்குமே பக்குங்கும் இல்லையா? ஐயோ என்னது கிட்னியை திருடுறாங்களா? ஆமாம், அதுவும் திமுக ஹாஸ்பிட்டல்னா எல்லாருக்கும் பக்குங்கும், எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். அதுக்கு விஜய் ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்துருந்தால் தினத்தந்தியில் 1.5 பக்கத்துக்கு போடுவாங்க. எல்லா டிவியும் ஒரு வாரம் விவாதிக்காங்க. இந்த அறிக்கை இன்றைக்கி எத்தனை பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு சொல்லு, தெரியுதா? டிவிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க இதை பற்றி விவாதத்தை பேசுவாங்க. என் தலைவனை பார்த்தியா, கிட்னி திருட்டானுவான் திமுக காரனை பார்த்து, ரைட்டா? இந்த 50% ட்ரம்ப் வரி விதிப்பு ஃபஸ்ட்டு புரியுமா அந்த பசங்களுக்கு? சின்ன பசங்க நான் சொல்கிறேன். புரியலாம் சார், பட் எடுபடாது. என்னென்னமோ விவாதம் பண்ணுவாங்க. தேர்தல் 6 மாதத்தில் வருது. ஸோ எது இஷ்யூன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு அரசியல்வாதிக்கு அடிப்படையான கூறு. டிஜிபி விவகாரத்தை கையில் எடுத்துருக்கலாம். அவரது கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு விரிவான சார் வெறும் ட்விட் தான் போட்டிருக்காங்க சார், விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை திரு விஜய் அவர்களோட பெயர்ல அறிக்கையா வந்திருந்தா, விஜய் அவர்கள் இதை அறிக்கையாக திரு அருண்ராஜ் அவர்கள் சொன்னதையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி, ஏன் இப்படி இந்த டிஜிபி நியமனத்தில் முறைகேடு, உச்சநீதிமன்றம் 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரொபோசல் அனுப்புன்னு சொல்லியிருக்கும் போது உங்களுக்கு வேண்டிய நபரை நியமிக்க வேண்டும் என்று ஏன் திராவிட மாடல் அரசு துடிக்கிறது? டிஜிபி நியமனம் செய்வதை விட முதல்வருக்கு ஜெர்மனி சுற்றுப்பயணம் ஏன் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது? தமிழக மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டிய டிஜிபி நியமனத்தை விட ஜெர்மனியில் புறாக்களுக்கு பொறி போடுவது அவ்வளவு முக்கியமான விஜய் அறிக்கை கொடுத்துருந்தா தொண்டன் கொண்டாடுவானா மாட்டானா? செய்தி ஊடகங்களில் பிரேக்கிங் நியூஸ் வருமா வராதா? கடும் தாக்கு. நான் சொல்கிறேன், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் பயந்துருவாங்க. இது மாதிரி விஷயத்தை தொடணும். இப்போ தான் அதிகாரிகள் மத்தியில் விஜய்க்கு மரியாதை உயரும். கீனை வாட்ச் பண்ணுறாரு அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம். அருண்ராஜ் அவர்கள் அவரது கட்சியோட பொதுச் செயலாளர் எத்தனை பேர் இன்றைக்கி பேப்பரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான்? விஜய் இப்போ அறிக்கை விட்டுருந்தானா ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பானா? இதுதான் இஷ்யூ. இது எல்லாருக்கும் எளிமையாக புரியுதா? ஏன்பா 8 பேர் தகுதியான ஆள் இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு 9வது ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு தலைவர் சொல்லியிருக்காருன்னா அதுதான் பேசும். ட்ரம்ப்போட 50% வரி விதிப்பு எத்தனை பேர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கான் சொல்லு. நானும் நம்ம ஊரில் இத்தனை லட்சம் பேர் வேலைவாய்ப்பு இழக்கிறார்கள் என்றதுக்காக நாம் ஒரு மீடியாவில் பேசுகிறோம். அதையே நம்ம டெய்லியும் பேசிகிட்டு இருக்கோமா? நாமளே நமது நிகழ்ச்சியில் அரசியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? நாம் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம். யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை மக்கள் விரும்புவார்கள்ன்றதை நாம் பேசுகிறோம். இன்றைக்கும் என்கிட்ட இந்த ட்ரம்ப் வரி விதிப்பு மற்றும் இந்த உலக பொருளாதார அரசியலை பற்றி பேச சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் நான் பேசுவேன். நீங்களே தூங்கிடுவீங்க 2 பேரும். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதுவும் கூட அவர் பேசலாம் சார், இதுவும் பேச வேண்டும். ஆனால் எதை முக்கியமாக பேச வேண்டும் என்பதை கண்டறியும் திறன் ஒரு அரசியல் தலைவருக்கு வேண்டும். அதாங்க சார், ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க திரு விஜய்க்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை நம்ம அந்த மாநாடுகளில் பார்க்க முடிஞ்சுது. இளம் வயதினரிடையே அவர் ஆட்டோமேட்டிக்காக சென்று சேர்ந்துட்டார். பட் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, திமுகவில் இருக்கவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்கள தன்னை திரும்பி பார்க்க வைக்கணும்னா இதெல்லாம் அவர் கையில் எடுக்கணும். நேற்று அருண்ராஜ் போட்டிருந்தாரு, அந்த மேட்டரையே விஜய் அறிக்கையாக விட்டுருக்கணுன்றேன். கார்பரேஷனில் ஊழல்னு கோர்ட்டு உங்களை எஃப்ஐஆர் போட சொன்னால் அமலாக்கத்துறையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீதிமன்றத்தையே ஏமாத்துற காவல்துறையை வைத்திருக்கிறீர்கள். இதற்காகத்தான் நீங்கள் 8 பேரை விட்டு 9வதாக இடத்தில் இருக்கும் வெங்கட்ராமனை நியமிக்கிறீர்களா? 2ஐயும் சேர்த்து ஒரு அறிக்கை கொடுங்க.
இதுக்கு நடுவுலங்க சார் திரு விஜய் மக்களை சந்திக்க போகிறாரு. அதில் வந்து அவர் ஹோட்டல்லலாம் தங்கணும் இல்லையா, அது புக் பண்ணுறதுல சிரமம் இருக்குது, ஹோட்டல் நிர்வாகம் வந்து ரூம்ஸ் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். 10 லிட்டர் கிரீஸை எடுத்து கம்பியில் தடவியே அதை தாண்டி மேலே வந்து விஜய் புறான்றதுக்கு பார்க்குறாங்க. நம்ம ஹோட்டலில் தங்கினா ஹோட்டலில் ஒரு கண்ணாடி தப்பிக்குமா என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் அஞ்சுவது இயல்பு தானே. அதுதான் சார் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை திரு விஜய்க்கு ரூம் கொடுத்தாங்கன்னா நிறைய கூட்டம் கூடும், பக்கத்தில் இருக்க கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் அது ஒரு சிரமமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஹோட்டல் உரிமையாளர்கள் அஞ்சுறது இயல்பா இல்லையா? நீ சொல்லுங்கள். 10 லிட்டர் கிரீஸை தடவுறாங்க, இந்த கிரீஸ் எங்களை ஒன்றும் செய்யாது, மேலே தவ்வுறேன் பார்க்குறியான்னு தவ்வுனாங்க. ஸோ அது அஞ்சுவாங்க. பட் அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்காது. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கலாம். இல்லை என்றால் அங்கே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீட்டில் விஜயை தங்க வைக்க முடியும். திரு அதிமுக திமுக தலைவர்கள்லாம் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் கட்சிக்காரனோட அந்த ஊரில் இருக்கக்கூடிய இப்போ கட்சிக்காரர்களுடைய வீட்டிலேயே தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் விஜய் அழகாக கேரவனில் தங்குவார். அதான் கேரவன்லேயே தங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. வெளியூருக்கு ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அதெல்லாம் போட்டு தங்குறதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. என்ன பண்ண போகிறீங்க, எப்போ கிளம்ப போகிறீங்க சார்? கேரவன்லாம் ரெடி ஆயிடுச்சு சார், கிளம்ப போகிறார் சார். எங்கேப்பா கிளம்பி எங்கேப்பா போக போகிறீங்க? பிரச்சாரம் பண்ண எங்கே போக போகிறீங்க? அதுவே இன்னும் முடிவாகவில்லை. எங்கே போவது, எப்படி பிரச்சாரம் செய்வது என்ற திட்டம் இன்னும் ஆலோசனை கட்டத்திலேயே இருக்கிறது. அது இன்னும் முடிவாகவில்லை. அதற்கு பிறகு அதாவது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் திரு பழனிசாமி 118 தொகுதி முடிச்சிருக்காருன்னா அவர் எங்கெங்கெல்லாம் ஜிக்ஸாக் பண்ணி போயிட்டு வரும்போது இத்தனை தொகுதியை கவர் பண்ணணுன்ற ஐடியாவோட ஒரு டூர் பிளான் போடணும்ல. விஜய் அவர்களும் அது மாதிரி டூர் பிளான் போடணும்ல. அது இப்போது விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த டூர் ப்ரோக்ராமை இந்த மாத இறுதியிலோ அடுத்த மாத தொடக்கத்திலோ அறிவிப்பார்கள். நடுவில் மழை வேறு இருக்கிறது. செல்லும் இடங்களில் மழை பெய்தால் மக்கள் எப்படி கூடுவார்கள்? ஸோ இது எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு தான் நீங்கள் திட்டமிட வேண்டும். அது நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏ கூட்டணி மாதிரியான ஒரு மூப்பனார் நினைவு நிகழ்ச்சியில் திரு சுதீஷ் கலந்துட்டு இருந்தார். அன்று மதியமே பார்த்தீங்கன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இபிஎஸ் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க? கூட்டம் நடக்குது சார், பிரச்சாரம் கூட்டம். அதெல்லாம் வந்து காசு கொடுத்து இது சரக்கு வாங்கி கொடுத்து கூட்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து என் முதுகில் குத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சார் அப்படி முதுகில் குத்துனாங்க? அந்த ராஜ்யசபா சீட்டு சொன்னதுபடி கொடுக்கலையாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே தேதி போட்டு அந்த உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு அப்படின்ட்டு தான் அதில் இருக்கும். மார்ச் 2025 உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்ட்டு கமிட் பண்ண மாட்டாங்க. இதுதான் நாம். அந்த அடிப்படையில் நாங்கள் தேதி போடாமல் ராஜ்யசபா சீட்டு தரோன்னு சொன்ன உடனே நாங்கள் ஒத்துக்கிட்டோம். முதுகில் குத்திட்டார், முன்னாள் முதலமைச்சர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்னு நாங்கள் நினச்சோம், முதுகில் குத்திட்டார் அப்படின்னு சொல்லி அதோடு கூட நிறுத்தியிருக்கலாம். அவருக்கு ஒன்றும் சேர்ற கூட்டம்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை. அது வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க, எல்லாம் சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. எங்களுக்கு கூடுறது மட்டும்தான் நாங்கள் காசு கொடுக்காம வந்து வர கூட்டம் அப்படின்றாங்க. வர கூட்டம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கூடுதலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பிய சுற்றுப்பயணம் சென்றது வரவேற்கத்தக்கது, அவர் பத்திரமாக போய் திரும்ப வேண்டும். தேமுதிக தொடங்கிய காலத்திலிருந்தே கேப்டன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போன சமயத்திலிருந்தே இவர்களுடைய வேலை இதுதான். ஒரே நேரத்தில் இந்த 2021 தேர்தல் என்று தான் நினைக்கிறேன், ஒரே நேரத்தில் ஐடிசி கிராண்டில் சுதீஷ் எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். ஒரு டீமு துரைமுருகன் வீட்டுக்கு போய் சார் பாஸ் வரும் பாஸ் கூப்பிட்டுங்க பாஸ் அப்படின்ட்டாங்க. துரைமுருகன் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டார், ஏன்ப்பா என்னப்பா அங்கேயும் பேசுகிறீங்க இங்கேயும் பேசுகிறீங்க அப்படின்ட்டார். இது இங்கே வழக்கம் ரைட்டா. முதுகில் குத்தி விட்டார்னா எனக்கு தெரிஞ்சு இது போல் வெளிப்படையான கமிட்மெண்ட்டை எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காது. ஏப்ரல் 26 உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தருகிறோன்னு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு அதிமுகலேருந்து வந்துச்சா? இதை விட என்னப்பா கமிட்மெண்ட்டுன்னா? அன்னைக்கு அறிவிக்கும் போதெல்லாம் நாங்கள் சொல்ல வேணான் இருந்தோம், அவங்களே சொல்லணும், ஏன்னா அவங்க தான் பதவி கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சடனாக இதை மாதிரி சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது சார்? அதாவது பேர வலிமையை ஏற்றுகிறார்கள். எங்களுக்கு புறாக்கு பொறி போடுறவர் எங்களை கூப்பிட்டுங்கிறாரு, நாங்கள் அங்கே சென்று விடுவோம், நீங்கள் எங்களுக்கு இப்போது அவசியமில்லை என்பதை அதிமுகவுக்கு குறிப்பாக உணர்த்துகிறார்கள் என்று தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த எடப்பாடிக்கு கூடுற கூட்டம்லாம் காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம்ன்ட்டு கடுமையான விமர்சனங்களெல்லாம் வைப்பதோட மீனிங்கு இதுதான். சரி, இப்போ சொல்லுங்கள், இது மாதிரிலாம் அவங்க பேசுனது கரெக்டாக? பிரேமலதா பேசுனது இல்லை சார், தப்பு தான் சார். சரி ரைட்டு. இப்போது தேமுதிகவை ஏடிஎம்கே சேர்த்துக்கணுமா வேணாமா? அரவணைச்சு போனால் வெற்றி கொஞ்சம் உதவுவாங்க சார். கரெக்டு. இப்படி தான் பேசுவாங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்றது தெரியாததா? இருந்தாலும் இதுதான் அரசியல், புரியுதா? இப்படிலாம் பேசுவாங்க. அப்படின்னா சரி விடுங்க கோச்சிக்காதீங்க, தான் ஏப்ரல் மாதம் தரேன்லாம் விடுங்க, வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சேர்க்குறோம். ஒரே ஒரு ஓட்டு தேமுதிகவால் ஒரு தொகுதியில் வருதுனாலும் அது வேணும். நம்ம இலக்கு வெற்றி. ஒரு ஓட்டு 2 ஓட்டுனாலும் சேர்த்துனா ஜெயிச்சிருக்கலாமையா, இந்த பேச்சே 26க்கு பிறகு இருக்கக்கூடாது, புரியுதா? இன்றைக்கி இலக்கு அப்படி தான் முறுக்கிக்குவாங்க.
இன்னொன்று 26 தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கட்சி யாராவது திரும்பி பார்ப்பாங்க? ஸோ இன்றைக்கி தானே அவங்களுக்கு மவுஸு. ஸோ அதனால் அப்படிலாம் முறுக்கிப்பாங்க. கேப்டன் இல்லாமல் எங்களால் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது, உங்களுக்கு இதெல்லாம் கூட்டமா, எங்களுக்கு வருது பார்த்தீங்களா கூட்டம் என்றெல்லாம் பேசுவார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியே நடத்த தெரியல, ஒரு கட்சியான்லாம் சொல்லுவாங்க. சரி சரி பரவாயில்ல, விடு வாங்க பேசிக்கலாம், வாங்க அமௌண்ட் கொஞ்சம் சேர்த்துறேன் வாங்க என்று பேசி அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். இவங்க திருமதி பிரேமலதா இப்படிலாம் பேசுகிறாங்களே, விருதுநகரில் அவர்களுடைய மகன் பார்டரில் ஜஸ்ட்டு தான் வெற்றியை மிஸ் பண்ணார். அதிமுக தொண்டர்களோட உழைப்பு இல்லாமல், எடப்பாடி பழனிசாமியோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் ஆயிருக்க முடியுமா? தனியாக நீங்கள் 5 தொகுதியில் நீங்கள் தனியாக போட்டுட்டிங்கன்னா இந்த வாக்கு சதவீதத்தை எட்டியிருப்பீங்களா? அதிமுக பூ, நீங்கள் நார், அது கூட சேர்ந்தாதான் நாரும் மணக்கும், இல்லைன்னா அது வெறும் நாராக கிடக்கும். ஒருவேளை அந்த வாக்கு எண்ணிக்கை வச்சுட்டு தான் நமக்கு நிறைய பலம் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்களோ. தேர்தல் நேரத்தில் இப்படிலாம் பேசுவாங்க, கூப்பிட்றாங்களே, 2 சைடும் கூப்பிட்றாங்கல்ல. அதனால் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும், பொறுமையாக இருக்கலாம். சார் இதுக்கு நடுவே வந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் வேறு இந்த ரெட்டலை எனக்கு தான், அதிமுகவை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீதிமன்றத்தில் கட்சியை நடத்தியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாநாடு வேறு நடத்துகிறதா இருந்துச்சு செப்டம்பர் 4ஆம் தேதி, அதையும் தள்ளி வச்சிட்டாரு. அங்கே இருக்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம், என்னையா நீ ஒன்றும் நடத்த மாட்டேற, மாநாடு நடத்த மாட்டேற, கட்சியும் ஆரம்பிக்க மாட்டேற, என்னையா உன் கூட வந்து வேஸ்ட்டாக போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள்ட்ட போய் சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். முழுக்க அது உண்மை. அந்த ஒரு கூட்டம், அந்த தலைவர்கள்லாம் கூடி இந்த மாநாடு நடத்த போகிறேன்ட்டு அறிவித்தார்கள் அல்லவா, அது முடிந்த தருணத்திலிருந்தே பிரச்சனை தொடங்கிவிட்டது. இன்றைக்கி இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சுட்ருக்காருல, இந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதிமுகவுக்கு செல்ல தயாராகிவிட்டார்கள். எந்த மாதிரி தயாராகி இருக்காங்கன்னா, ஏடிஎம்கேலேருந்து யாராவது ஒருத்தர் என்னப்பா வரியான்னு கேட்டால், அண்ணே வந்துட்டேன் பின்னாடி தானே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லும் அளவுக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அந்த கூட்டம் நடந்ததுலேருந்து தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு, உன்னை நம்பி வந்து எங்கள் அரசியலை தொலைச்சிட்டோம், எதிர்காலத்தை தொலைச்சிட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுயா, சொல்கிறியா இல்லையா, நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஏன் இவ்வளோ நாள் என்மாசா அவங்க போய் எங்கள் அந்த பக்கம் சேரலைன்னா, ஏடிஎம்கேல இவங்களுக்கு அழைப்பு இன்னும் வரவில்லை. ஏன் ஏடிஎம்கேல அழைப்பு வரல? கூப்பிட்டு சேர்த்துக்கிறது கரெக்டு தானே, சேர்த்துக்கலாம்ல, ஏன் அழைப்பு வரல? மாவட்ட செயலாளர்கள்லாம் வரேன்ட்டாங்க. தேனி மாவட்ட செயலாளர் சையதுகான் வருவதற்கு தயாராக இருக்கிறார், ஏன் சேர்த்துக்கல? ஒரு வேளை மறுபடியும் வந்து சேர்த்துக்கிட்டு அவங்கெல்லாம் ஒன்றா இருந்து ஒரு அணியாக இருந்து மறுபடியும் உடச்சுக்கு போக வாய்ப்பு இருக்கும், சிந்திச்சுட்டு இருக்காங்களோ என்னென்னா. இப்போ நீங்கள் தேனி மாவட்ட செயலாளர் சையதுகானை சேர்த்துக்கிறீங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக செயலாளர்கள் திரு ஜக்கையன் மற்றும் முற்கோட ராமரை என்ன செய்வீர்கள்? அவங்களுக்கு அச்சம் இருக்குமா இருக்காதா? இவங்கள சேர்த்தான்னா ஐயோ நம்ம வேறு ஏதோ பதவி கொடுத்துட்டாங்க, நம்ம பாட்டுக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்தாங்கன்னா வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க நம்மளை. இன்னொன்று, அங்கே அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்து அறியப்பட்டவர்கள் இப்போது உள்ளே வந்தால் அதிமுகவில் அவர்களை எங்கே பொருத்துவீர்கள்? பதவி ஏதாவது கொடுக்கணும்ல, அந்த சிக்கல் இருக்குல்ல. இன்னொன்று, இப்போது தஞ்சாவூரில் வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளராக இருக்கும் ஒருவர் எடப்பாடி பக்கம் வர்றாருன்னு வச்சுங்க. இப்போ ஏற்கனவே எடப்பாடிக்கு ஆதரவாக வைத்தியலிங்கத்தை எதிர்த்து ஒருவர் அந்த ஊரில் அரசியல் செய்து கொண்டிருப்பார் அல்லவா, அவர் அஞ்சுவாரா அஞ்ச மாட்டாரா? பட் ஜெயிச்சிடலாம், இவங்களே போதும், இருக்கிறவங்களே போதும், ஜெயிச்சிட முடியும்னா இப்போ ஓபிஎஸ் அணியிலேருந்து வரவங்க தேவையில்லையே. தேவையில்லைம்மா, அவங்களும் வேணும். இந்த நடைமுறை சிக்கல்னால இவங்களெல்லாம் அரவணைக்கலன்றேன். பன்னீர்செல்வத்தின் கூடாரம் காலி என்பதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களுடைய கூடாரத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு பதவி வேணாம், எதுவுமே வேணாம், எங்களை சேர்த்துக்கிட்டா போதுன்றாங்களே சார். அப்படி தான்ப்பா சொல்லுவாங்க. அதுக்காக அரசியல்வாதி எதுவுமே வேணான்னு சும்மா வந்து நிற்பானாப்பா? என்னப்பா பேசுகிற நீ? அப்புறம் என்ன எப்படி மதிப்பான் என் ஊரில்? கண்டிப்பாக ஏதாவது அக்கமடேட் பண்ணணும், இல்லைன்னா வர்றதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அங்கேயே இருந்துடலாமே, அங்கேயாவது மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு சுற்றுவான், இங்கே வந்து வெறும் தொண்டன்னு சொல்லிட்டு சுற்றுறதுக்கா? ஸோ இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. இது எல்லாமே சரி செய்யப்படும், எலெக்ஷன் நெருக்கத்தில் இது சரி செய்யப்படும். இதுதான் நிலைமை. இந்த தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி முழுக்க உண்மையாக வருது. கூடாரம் காலி, அத்தனை பேரும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா இவருக்கு ஹோல்டு போச்சுன்றது ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லை. ஏடிஎம்கேல ஹோல்டு போச்சு, எடப்பாடி கிட்ட வராது, 5 கிலோமீட்டர் நான் இருக்கும்போது 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, பிஜேபி நம்மளை சேர்த்துக்கணும்னு சொன்னான்னா பிஜேபி கிட்ட நேராக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுது, இவரை கிட்ட சேர்க்க மாட்டேங்குது. ரைட்டா? சரி பரவாயில்ல, நம்ம ஏதாவது அந்த உரிமை மீட்பையாவது அந்த சரிவர செய்யலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுககாரன் நினைத்தே பார்க்க முடியாத எதிரி வீட்டில் போய் கை நினச்சிட்டு வந்துட்டார். அப்போ எப்படி ஏற்றுக்குவாங்க இவரை? இப்போ இவரை நம்பி தெருவுக்கு வந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஊன்னா போயிடுவாங்க எடப்பாடி பக்கம். அந்த நிலையில் தான் இருக்குது தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி முழுக்க. இன்னொன்று இதே இந்த செய்தியில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு
அதிமுகவில் போய் இணையணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாராம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீ வரவே கூடாது அப்படின்ட்டு இன்னமும் விடாப்பிடியாக இருக்காராம் சார். ஆமாம், அதுதான் தகவல். அந்த வகையில் நான் அவருடைய நிலைப்பாட்டை முழுமையாக நான் ஆதரிக்கிறேன். என்னென்னா, இந்த 2022 நடந்த அந்த பொதுக்குழுவுக்கு முன்பாகவே இணை பொதுச் செயலாளர் பதவியை இவருக்கு வழங்குறதுக்கு பழனிசாமி தயாராக இருந்தார். நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு அன்றைக்கி உருட்டினார். இன்றைக்கி இவரை சேர்க்கவே கூடாதுன்றது உறுதியாக பழனிசாமி இருப்பதற்கு காரணம் நான் தான் சொன்னேனே, ஜூலை 1 வீக்கில் ரெட்டலை சின்னத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு கேஸை போட்டு விட்ருக்காருப்பா, கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காருப்பா. பொழுதீனிக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்லேயும் அதிமுக வழக்கறிஞர்கள் போய் மனுவை தாக்கல் செஞ்சு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு வாரத்துக்கு ஒரு கேஸ் பற்றி நியூஸ் வருதா? ஆமாம். அதுக்கு எல்லாத்துக்கும் யார் ஒரே காரணம் யார்? இவர் தொண்டனா மட்டும் நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேஸை எங்கே வாபஸ் வாங்கினாரா? எங்கன்னா வாங்கினாரா? வாபஸ் வாங்கினாரா? பண்ணாமல் எப்படி சேர்த்துப்பாங்க? அதையும் பண்ணுவாராம். ரெட்டலை முடங்கணும்னு தேர்தல் ஆணையத்தை அணுகுவாரான். இந்த பன்னீர்செல்வமும் அவர் மகனும் கொடுத்த மனுவினால தானேப்பா இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இதை வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்கு மீண்டும் மீண்டும் வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது? இதை பண்ணிவிட்டு இவருக்கு போய் உள்ள சேர்த்துக்கணுன்ட்டு எதுக்கு எடப்பாடி சேர்க்கணும் சொல்லு? எத்தனை கோடி ரூபா செலவாக இருக்கும் தெரியுமா இந்த கேஸுக்கு? வக்கீல் ஃபீஸுக்கு மட்டும் டெல்லியில் என்ன வக்கீலை கூட்டு வரதுனா சின்ன 1 ரூபா 2 ரூபாலாம் கிடையாது. தெரியும் எவ்வளோ செலவு பண்ணணும் தெரியுமா ஒரு ஒத்த ஆளுக்காக? அதனால் அது சரியான நிலைப்பாடு. நான் அதில் முழுமையாக உடன்படுறேன். சேர்த்துக்கிட்டோம், பன்னீர்செல்வமும் வேணும். ஆனால் இப்போவும் பன்னீர்செல்வம் வேணாம், அவரை விரட்டி விடுங்க, திமுக விரட்டி விடுங்கலாம் சொல்ல. பிஜேபி அவருக்கு சீட்டு கொடுத்துப்பாங்க, தாமரை சின்னத்தில் நின்றுக்கிட்டோம் விடுங்க. அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்காதீங்க, அவங்களும் தெரிவிக்க மாட்டாங்க. பிஜேபி கோட்டாவில் அவர் எதையாவது ஒரு சீட்டில் அவருக்கோ ஒரு மகனுக்கோ சீட்டு வாங்கிக்கிட்டு அவர் நின்றுக்கிட்டு போட்டோம். இங்கே அவருக்கு இடம் கிடையாது. சார், திரு டிடிவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்டிஏல இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு திரு நயினார் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தலைமையில் 3வது அணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவர் சொல்லியிருக்கிறாரு. திரு நயினார் இன்று காலை பதில் சொல்லிவிட்டார். டிடிவி என்ன சந்தேகம் உங்களுக்கு இதில்? டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறார் அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே இது மாதிரி சிறு சிறு முரண்பாடுகள், மோதல்கள், உரசல்கள் இதெல்லாம் இருக்கும். இன்னும் 6 மாத காலம் இருக்குது. இதற்குள் எல்லாம் சரி செய்யப்படும். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததும் பிஜேபியின் ஒட்டுமொத்த கவனமும் தமிழகத்தை நோக்கி திரும்பும். அப்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விடுவார்கள். நேற்று சென்னை வந்திருந்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நீங்கள் அத்தனை பேரும் வேலை செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கார். மேடையிலையும் அவர் அதை பேசினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனால் இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் எல்லா கட்சியிலையும் இது இருக்க தான் செய்யும். அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு தேர்தலை நோக்கி பயணிக்கக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் சரி செய்யப்படும். சார், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது மொத்தம் 3 அணிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, என்ன நாம் தமிழர் கட்சி மட்டும் விட்டீங்க, எங்களுக்கு எங்களே ஒரு அணியாக சேருங்கன்னு சொன்னாங்க. இப்போ தினகரன் அவர்களும் 3 அணி தான் சார் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும்ப்பா, 3 அணி 3 வெற்றியை நோக்கி போட்டி போடக்கூடிய அணிகளைத்தானே நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்கக்கூடிய அணியை எப்படி நீங்கள் எடுப்பீங்க? சார், அவரையும் போட்டு அடிச்சிருவாங்க சோசியல் மீடியாவில். அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். திரு தினகரன் அவர்கள் ரொம்ப கவனமாகத்தான் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு அணி உருவாகும் என்பதை சொன்னார். அதில் அவர் இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படாவிட்டால் நானும் அந்த அணிக்கு செல்வேன் என்றது அவர் கன்வே பண்ண விரும்பின மீனிங். அவர் போவார்ன்ட்டு உத்தரவாதம் கிடையாது. அதான் இன்றைக்கி நயினார் சொல்லிட்டார்ல, அவர் என்னங்க எங்கள் கூட தாங்க இருக்கார், அதில் என்னங்க உங்களுக்கு சந்தேகம் அப்படின்ட்டார். அதெல்லாம் சரி செய்யப்படும். சார், நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார், இதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த கட்டமாக உக்கிரமாக தான் போயிட்டுருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம பேசுனதுலேயே தெரியும். நீங்கள் என்ன கான்ஃபிடென்ட்டில் இதை மாதிரி சொல்கிறீங்க சார்? ஒவ்வொருத்தருக்கும் சர்வைவல் என்ற ஒரு கொஸ்டின் இருக்குமா? எல்லாருக்கும் சர்வைவல் தேவை என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கி அந்நியார் இப்படி பேசி கொண்டிருக்கிறார், ரைட்டா? முதுகில் குத்துனார், தலையில் குத்துனாருன்ட்டு அந்நியார் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். தேர்தல் நெருங்குது. திமுகவில் ஆஃபர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்நியார்கிட்ட, 5 சீட்டு. ஓகேவா? 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு தேமுதிக அங்கே போகிறது சரியா? ஏன் போகக்கூடாது? செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. கம்மி தொகுதிக்கு நீங்கள் நிற்க உங்களுடைய கட்சி தான் சுருங்கிடும், ரைட்டா? அப்போது 5க்கு ஒத்துக்க முடியாது, ரைட்டா? தம்பி விஜய் கூட போகலாமா? அதுவும் வெற்றி உறுதியான்னு தெரியாத போது கட்சிக்கு பாதிப்பு. சரி, அட்லீஸ்ட் அப்படி இல்லைனாலும் ஒன்று விஜய் கூடயாவது போயாகணும், ரைட்டா? அப்போ இந்த 2 ஆப்ஷனும் வே பண்ணுவாங்க. அப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆஃபர் வருது. என்ன ஆஃபர் அது? 10 சீட்டு. தொகுதி செலவுக்கு காசு கையில் கிடையாது. தொகுதி செலவுக்கு காசு 10 சீட்டுன்னு வருது. 3 ஆப்ஷன் இருக்குது. 40 சீட்டு தாவேக்கையில்.
திமுகவில் 5 சீட்டு வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டு, அதிமுகவில் 10 சீட்டு. தொகுதி செலவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துத்தானே ஆக வேண்டும். முடியாது, தனியாக போட்டிடுவோன்னு சொல்லுவாங்களா நீ சொல்லுப்பா. அந்த எண்ணம் எப்பவுமே இல்லை சார் உங்களுக்கு. அப்போ இது 3 ஆப்ஷனில் ஒன்று தேர்ந்தெடுத்து தானே ஆகணும். எடுத்தே தீர வேண்டும் அல்லவா. தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்ற முடிவை அவங்க எடுக்க வாய்ப்பில்லை, தனியாக நிற்க போகிறன்ற முடிவையும் எடுக்க வாய்ப்பில்லை. 3 ஆப்ஷனில் எது பெற்றோ ஏதோ ஒரு ஆப்ஷன் அவங்க தேர்ந்தெடுத்து தானே தீருவாங்க. இன்றைக்கி இப்போ நம்ம சொன்ன ஆப்ஷனில் இருக்கிறதுல எது பெட்டர் ஆப்ஷனாக தெரியுது உங்களுக்கு? என்னமோ அந்த 10 தொகுதி தேர்தல் செலவு தான் சார். ரைட்டா, வந்துடுவாங்க. எங்கே போகிறாங்க? 10 தொகுதியில் போட்டிட்டு ஒரு 8 தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் கட்சி கௌரவமாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் ஓவராக பேசலாமா? ஓகேவா? அதனால் செட்டில் டவுன் ஆகிட்டோம். திரு தினகரன் எடுத்துக்கங்க. இன்றைக்கி தினகரனுக்கு அந்த தினகரனோட க்ரீவன்ஸை நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட்டா, மூப்படா நிகழ்ச்சி ஏன் கூப்பிடல, தான் க்ரீவன்ஸு. அன்றைக்கி இதை கொடுத்த ப்ரெஸ் மீட்டு தானே இது. நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்றீங்க என்டிஎன்ட்டு, அவர் எடப்பாடி வர்றாருன்றதுனால தானே என்னை கூப்பிடல. தம்பி விஜய் 3வது அணி சொல்லிட்டார், இண்டிகேட் பண்ணிட்டார். ஸோ அப்படியே இருந்துருவார் அவர் தினகரன். இப்போ தினகரன் அவர்கள் 26 தேர்தலில் அமமுகவை தனியாக போட்டியிட வைக்கலாம். தனியாக போட்டியிட்டு அதிமுகவோட வெற்றியை ஒரு 30 தொகுதியில் பதம் பார்க்கலாம். கரெக்டாக? அவர் வெற்றி பெறுவாரா? அப்போ அவர் வெற்றி பெறாவிட்டால் ஒரு எம்எல்ஏ கூட தொகுதியில் ஜெயிக்கலைன்னா 29 அமமுக இருக்குமா? சரி, திமுகவில் அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை சார். இல்லை. அப்போ என்ன பண்ணுவார்? ஏடிஎம்கே தான் சார். எல்லாருக்கும் சர்வைவல். இன்றைக்கி திரு பழனிசாமி அவர்கள் தினகரெலாம் கிட்ட சேர்க்க மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். தேர்தல் நெருங்க ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை அவர் உணர மாட்டாரா? காலம் கனியட்டும் சொல்லியிருக்காரு சார். பன்னீருக்கு தான் காலம் கடந்துருச்சுன்ட்டாரு, இவருக்கு கனியட்டும்னு இருக்காரு. ஓகேவா? இன்னொன்று, அமமுக நிறைய ஓட்டுக்களை வந்து பிரித்ததுனால தான் 33 தொகுதியில் 21ல் அதிமுகவோட தோல்விக்கு அமமுக ஒரு காரணம். ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் இந்த சர்வைவல் தேவையின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்க அவர்கள் நெருக்கடிக்கு தள்ளப்படுவார்கள். ஒரு முடிவு எடுத்தே தீர வேண்டும். அதனால இது நடந்தே தீரும். இன்னொன்று சார், தனித்துன்னா அவங்களுக்கு எந்த பவருமே கிடையாது. இதே ஒரு கூட்டணியில் இருந்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா தனி பவரில். அதுக்கப்புறம் கட்சி நடத்தணும் தம்பி. திரு டிடிவி தினகரன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-9 வருஷமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். செலவு, உனக்கு கையில் பவரும் பணமும் போக போக வீட்டு வாசலில் நிற்கிறவனோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் தம்பி. ஆர்கே நகரில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற போது டிடிவி தினகரன் அவர்களின் செல்வாக்கு எப்படி இருந்தது நினைவிருக்கா? இன்றைக்கி அந்த தினகரன் அது வழக்குகள் இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் யோசித்து ஒரு நல்ல முடிவை தேர்தல் நெருக்கத்தில் எல்லோரும் எடுப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அலையன்ஸு நல்ல ஷேப்பாகி வரும். சார், அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு நேற்று தான் நினைக்கிறேன், முந்தா இது மரங்கள் மாநாடு நடத்தினார். இப்போ தண்ணிக்கு மாநாடு நடத்த போகிறாரா சார்? எங்கள் டாஸ்மாக்லையாப்பா? சார், அந்த தண்ணியில் சார், அண்ணன் ஆற்றுல போகிற தண்ணி, கடலில் போகிற தண்ணி எல்லாத்தையும் பாதுகாக்க போகிறார். சரி, நல்ல விஷயம் தான். அங்கே நடத்தி முடித்த பிறகு அடுத்து நெருப்பில் மாநாடா? தீயில மாநாடு வைக்கிறது, கட்சிக்கு தீய வைக்கிறது, அதானே திட்டம்? சார், அது திட்டம் இல்லை சார், தண்ணியை பாதுகாக்கணும் சார், அதான் சார் திட்டம். சரி, பாதுகாத்துங்க. அது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் மாநாடு வச்சு நடத்தட்டும்பா. நான் தான் சொல்லிட்டேனே, உண்மையிலேயே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவன் பூத் ஏஜென்ட் போடுவான். ரைட்டா? பூத்துக்கு ஏஜென்ட் போடுவான். மக்களின் வாக்குகளை கவர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வான். வெற்றி பெறவே கூடாது என்று நினைப்பவன் மரங்களோடு பேசிக்கொண்டிருப்பான், மாடுகளோடு பேசிக்கொண்டிருப்பான். வெற்றி பெறாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை எல்லாம் ஒருவன் பார்த்து கொண்டிருப்பான். அதுதான் நாம் தமிழர். அடுத்து தீ தான், அடுத்து நெருப்பு. வாக்கு அரசியல் எங்களுடைய கவனத்தில் இல்லை, மக்களுக்கான அரசியலை தான் நாங்கள் பேசுகிறோம். தேர்தல் எங்களுடைய ஃபோக்கஸ் கிடையாது. ரைட்டு, மக்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ஃபோக்கஸ் தான் தேர்தல் இல்லையே, நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும், நீ தமாஸ்க்கு விளாண்டுட்டு இருக்க போ அப்படின்ட்டு. அப்புறம் சார் கட்சி இயக்கம்னு வச்சுட்டு போயிடல. வசூல் நீ பார்க்குறியா? என்னென்ன தர வீட்டு வாடகை நீ கொடுக்குறியா? சொல்லுப்பா. அண்ணன் போய் அந்த மரங்கள் மாநாட்டில் கேரவனில் வந்து இறங்கினாரு, பார்த்தியா? நீ பார்த்தீங்களா? 2 பேரும் பார்க்கல. கேரவனில் வந்து இறங்கினாரு, கேரவனுக்கு வாடகை நீ கொடுக்குறியா? 2 மகிழ்ந்து வச்சுருக்கிறாரு, அதுக்கு டீசல் நீ போடுறியா? சொல்லு. கூட ஒரு 10 பாடி கார்டு வச்சுட்டு சுற்றுறாரு, 10 பாடி கார்டுக்கு சோறு போட்டு சம்பளம் கொடுக்கணும், நீ கொடுக்குறியா? அப்புறம் அதுக்கு தான்ப்பா தேர்தல் பயிற்சி. ஆனால் இன்னொன்று சொல்கிறார் சார், இப்படியான செயல் திட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறவன் தான் வந்து அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு தலைவனாக இருக்க முடியும் அப்படின்னு வேறு சொல்கிறாரு சார். எல்லாம் கரெக்டு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவரும் பேசிக்கொண்டே இருப்பார்.
அவருக்கு இதை பற்றின கவலையே இல்லைப்பா. அவரோட இலக்கு அந்த தான். அவர் நம்ம ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நமது நிகழ்ச்சியில் சொன்னார் அல்லவா, 2019க்கு பிறகு தெளிவாயிட்டார். ஓ, கேண்டிடேட் போடுறதுல இவ்வளோ மேட்ரு இருக்கா, ஓகே ஓகே ரைட்டு, இவ்வளோ நாளும் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு வீணாகிட்டு இருப்பேன்ப்பா அப்படின்னு அவர் தெளிவாயிட்டார். அவர் எதிர்க்க கட்சின்ட்டு. அதனால தான் இதுதான் அவரோட இலக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ எதை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார். ஒரு சீரியஸாக இருந்ததுன்னா ஒரு வாக்காளர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெற வேண்டும், புரியுதா? இவர் ஒரு நல்ல ரூலரு, இவர் ஒரு நல்ல லீடரு, இவர் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார், இவர் நல்ல கேண்டிடேட்டாக இருப்பாருன்ற நம்பிக்கை வந்துச்சுன்னா தான் மக்கள் உங்களுக்கு போடுவாங்க. மரத்து கூட பேசிகிட்டு இருக்கவனா ஒரு வாக்காளன் எப்படி பார்ப்பான்? யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு தமாசாக இருக்கும், நம்பி ஓட்டு போடுவானா? மரத்துக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கவனா அவனை நீ ரசிக்கலாம். அவனை நம்பி அசம்பிளிக்கு அனுப்புவியா? இவன்ட்ட ஏதோ சிக்கல் இருக்குன்னு தோணுமா தோணாதா? இப்போ இன்னொன்று விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன்ப்பா. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுப்பா, ரைட்டா? மரத்து கூட பேசிகிட்டு இருக்கவனுக்கு கட்டி கொடுப்பியா? ஏன்பா இப்போ தான் சொன்னேன், இயற்கையெல்லாம் நேசிக்கிறாரு. இந்த மண்ணுக்காகவும் மரத்துக்காகவும் யாராவது பேசணும்னு சொன்னேன் சார். நானாக இருந்தேன்னா வேற பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரசிக்கலாம் இல்லையா? யாராவது இந்த மரத்து கூட பேசுகிறானாப்பா, அந்த இலையை கொஞ்சிறாங்க பாரியா, கவிங்கட்டாவன் நல்லா இருக்கும். சரி, இப்போ அவன் தங்கச்சியை கட்டி விட்டு ஓடுவான் பத்தில் திருப்பி. இதுதான் தேர்தல், புரியுதா? அதுலேயும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வேறு சொல்லிடுவாங்க, மரத்துக்கு காது கேட்குற சக்தி இருக்குது தெரியுமா, சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எல்லாம் ரைட்டு. அப்போ போய் மரத்துக்கிட்டே பேசிகிட்டு இருங்க. மரம் என்ன லாங்குவேஜ் பேசுன்னு தெரில, கேட்குறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டோம். தமிழ் மரங்கள் தமிழில் தான் அண்ணனிடம் பேசும். இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த கூட்டத்தில் பாரு, நாங்கள் அந்த கூட்டத்தில் ஒரு மரத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அது புறநானூறுக்கு எனக்கு விளக்கம் சொல்லிச்சு அப்படின்வார். உனக்கு என்ன தெரியும்? அந்த இலைக்கிட்ட நீ போய் பேசணும். இலைக்கிட்ட கேட்டேன்னா அது நல்லவனுக்கு தான் அது காதில் கேட்குன்றுவார். உனக்கு தமிழனூர் இல்லை, நீ தெலுங்குன்றவார். நீ உண்மையான தமிழனாக இருந்தால் காதில் கேட்குன்றுவார். நீ போய் கேட்டுட்டு எங்கே நம்மளை வடுக வந்தேரின்னு சொல்லிட்டு போகிறாங்களோன்ட்டு அன்னைக்கு கேட்டுச்சுனே, புறநானூறு எனக்கும் கேட்டுச்சுனேன்னு சொல்லுவேன். இப்படி எதாவது வண்டி ஓடுது சார். இன்னைக்கு பாமகவினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடியிருக்கு. அன்புமணி நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்திகள் பரவிட்டு இருக்கு. நீங்களும் கூட முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ச்சியாக வந்துட்டு பல பாமகவினுடைய பல கூட்டங்கள் நடக்கிறதா வேற நிகழ்ச்சி நேரில் வெளியே வந்திருக்கு. என்ன சார் காரணம்? போர் கிளைமேக்ஸை நெருங்கி விட்டது என்று பொருள். நீங்கள் அந்த நிகழ்ச்சி நேரில் பார்த்தீங்கனாலே என்னென்ன வரிசை அந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கனாலே புரியும். ஞாயிற்றுக்கிழமை நேற்று பாட்டாளி சமூக ஊடகப் பேரவை கூட்டம், இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம், நாளை காலை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கூட்டம், புதன்கிழமை அடுத்தடுத்த நிகழ்ச்சி. புதன்கிழமை மாநில நிர்வாக குழு கூட்டம், வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பு. வியாழக்கிழமை ஐயா பத்திரிகையாளரை சந்திப்பார். வெள்ளிக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகிகள், வன்னியர் சங்க ரெண்டுக்கும் சேர்த்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில இளைஞர் சங்கம், மாநில மாணவர் சங்கம், மாநில மகளிர் சங்கம் மற்றும் மாநில மற்ற அனைத்து அணிகளோட மாநில நிர்வாகிகள் கூட்டம், இது எல்லாத்தையும் வச்சுருக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அடுத்தடுத்து இந்த நிகழ்ச்சிகளை வைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு நாள் முன்னாடி தான் மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் வன்னியர் சங்க மாநில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு நாள் விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு கூட்டத்தை வைக்கிறாருன்னா ஆட்டம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இப்போது திரு அன்புமணி அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு அட்டையை காமிச்சு ஒரு கியூஆர் கோடை காமிச்சு இந்த கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எல்லாம் உறுப்பினராக சேர்ந்துக்குங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா இந்த கியூஆர் கோடு இதெல்லாம் நம்புறதில்லை. ஒவ்வொரு கிளை செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் கிளை செயலாளர்கள் இருப்பாருங்களோ, கிளைன்றது வட்டக்கிளை இருக்குல்ல, அது இருக்கிறதுலே சின்ன கிளை. ஓகே, இப்போ நீ ஒரு பண்ருட்டி வட்டத்தோட ஒரு கிளை செயலாளர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் கிளையில் எத்தனை உறுப்பினர்கள், அதாவது உங்களோட எத்தனை பேர் இருக்கான், இன்றைக்கி யார் எங்கிட்டு இருக்கானே தெரியல. ஓகேவா? பாதி பேர் கேட்டால் ஒரே நேரத்தில் இங்கிட்டும் ஐயா கூட இருக்கிறேன்றான், சின்னையா கூட இருக்கிறேன்னு சொல்கிறான். இதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ இப்போது நீங்கள் கிளைக்கழக நிர்வாகினா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட கிளையில் எத்தனை உறுப்பினர்கள், 10னா 10, 15னா 15, 20னா 20 பேர் இருக்கான், 20 பேரும் நம்ம கூட இருக்கான், ஐயா தலைமை ஏற்றவன் அப்படின்னு நீங்கள் உங்களோட பட்டியலை உங்களுடைய ஒன்றிய செயலாளர்கிட்ட கொடுக்கணும். அந்த ஒன்றிய செயலாளர் அவருக்கு கீழ் இருக்கும் கிளைகளில் எத்தனை உறுப்பினர்கள் என்ற பட்டியலை ஒருங்கிணைத்து, எல்லாம் நான் சொல்கிறது ஃபிசிக்கல் பட்டியல், இந்த கியூஆர் கோடு கதெல்லாம் கிடையாது. கூப்பிட்டு நீ எப்போ எங்கிட்ட இருக்கியா என்னத்தை விஷயத்தை சொல்லு என்று கேட்டு அந்த பட்டியலோடு நீங்கள் ஒன்றிய செயலாளரிடம் கிளைக்கழக நிர்வாகிகள் கொடுக்க வேண்டும். ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளரிடம் அதை கொடுக்க வேண்டும்.
மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து எனக்கு கீழே இத்தனை ஒன்றியம், இத்தனை மாவட்ட கிளை இருக்குது அப்படின்னு அவர்கள் மாநில அணியிடம் கொடுக்கணும். ஸோ ஒட்டு மொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் எத்தனை பேர் நம்மிடம் இருக்கிறார்கள்னு ஃபிசிக்கலாக லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு கட்சியை ஃபைனலாக கையில் எடுக்கிறதுக்கான வேலையை செய்திருக்கிறார். வழக்கமாக இந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படும் அந்த நடவடிக்கை எவ்வளவு நாளைக்கு இருக்கும் என்று கேட்டீர்கள் என்றால் 6 மாதம். இவர் அண்ணன் திரு கே பாலு அவர்களையெல்லாம் நீக்கும்போது 6 மாதத்து காலத்திற்கு நீக்கினார். 6 மாதத்திற்கு அன்புமணியை நீக்கினால் தேர்தல் நடக்க இருக்கும் சமயத்தில் அவர் மீண்டும் உயிர் பெற்று விடுவார் என்பதனால் 1 வருடத்திற்கு ஐயா நீக்கப் போகிறார். எனக்கு எதுவும் தகவல் சொல்லலை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படி காய்களை நகர்த்துவார் என்று நீங்கள் பாருங்கள். அதில் திருத்தம் கொண்டு வர போகிறார். ஆமாம், 1 வருஷம். என்னன்னா சொல்லுவார், பெரிய குற்றச்சாட்டியா? 16 குற்றச்சாட்டு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குல்ல. இன்றைக்கி வந்து பதில் அளிக்கவில்லை இல்லையா? உங்களுக்கு 2 முகவரிக்கு உங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. போய் உங்களுக்கு அது கிடைத்தும் 31 ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களை பதிலளிக்க சொல்லியிருந்தோம். டைம் கொடுக்காமல் எப்படி நடத்துகிறாரு பாருங்க. நீங்கள் பதில் சொல்லலை. அதனால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்கள் 1 வருட காலத்திற்கு நீக்கப்படுகிறீர்கள். 1 வருடம் முடிஞ்சோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உறுப்பினர் ஆகிடுவீங்க. அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சோடனே நீ உறுப்பினர் ஆகலை போய்க்க. அண்டு சமீப காலமாக சில செய்திகள் வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஐயா மீது பர்சனல் அட்டாக்ஸும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது அவர் காயப்படுத்துமோ இல்லையா? கண்டிப்பாக காயப்படுத்தியிருக்கோம். யார் இந்த பர்சனல் அட்டாக் எல்லாம் தூண்டி விடுகிறார்கள் என்பதும் ஐயாவுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கு தான் இந்த 1 வருஷம் முடிச்சு விட்ருவார். நாளை நாளன்றைக்கெல்லாம் வரிசையாக பல பட்டாசுகள் தைலாபுரத்திலிருந்து வெடிக்கும். நமக்கு செய்திகள் வரும், விரிவாக விவாதிக்கும். சரி சார், இன்றைய அரசியல் அரட்டையில் பல நிகழ்வுகளை பேசினோம். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.